பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பின் பிறை டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறை டிவி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலே 251வது தொடரை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிறை டிவி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் வழமை போன்று இன்றும் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நேயர்களுக்கு நாங்கள் ஆரம்பமாக மொழிபெயர்க்கின்றோம். ஹுத்பாவை ஹத்தீப் பந்தர் பலீலா ஹஃபிலஹுல்லா அவர்கள் நிறுத்தியிருந்தால் ஹுத்பாவின் தலைப்பு ஒரு மனிதனுடைய புத்தி பூர்த்தி அடைந்திருப்பதற்கான அடையாளம் அவருக்கு தேவையில்லாத விடயங்களில் அவர் ஈடுபடாமல் இருப்பது. எது தேவையோ அதில் மாத்திரம் ஈடுபடுவது, தேவையான விடயத்தில் ஈடுபடுவதே ஒரு மனிதனுடைய அறிவு பூர்த்தி என்பதற்கான அடையாளம். அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அவனை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், அவனை அல்லாஹ் வித்தியாசப்படுத்தியிருக்கிறான். ஈமானை கொண்டு மனிதனை அல்லாஹ் அழகுபடுத்தியிருக்கிறான். பார்வை, ஆராய்ச்சி, சிந்தனை என்ற நியமத்துக்களை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்து மனிதனை அல்லாஹ் இன்னும் சிறப்பாக அல்லாஹ் உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றான். ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தக்வா என்ற இறையச்சத்தின் அளவு, அதுதான் ஒரு மனிதனுடைய பூர்த்தியாக இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பாவமான விடயங்கள், மோசமான விடயங்கள் ஒரு மனிதன் பூர்த்தியற்றவன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய புத்தி பூர்த்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம், அவனுடைய மார்க்கத்தில் அவன் பூர்த்தியாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளம், தேவையான விடயத்தில் மாத்திரம் ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, தேவையற்ற விடயங்களை விட்டு தன்னை தவிர்த்து தூரமாகி வாழ்வதாகும். ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேர குழந்தை மகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தை அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒரு முஸ்லிம் உடைய இஸ்லாம் அழகானது, அதாவது அவருடைய இஸ்லாம் அழகு பெற்றிருக்கிறது, பூர்த்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன? தேவையற்ற விடயத்தை அவர் தவிர்த்து தூரமாக்கி வாழ்வதாகும். அஹ்மத் திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில் இந்த வரா என்று சொல்லக்கூடிய அந்த பேணுதலை, பக்குவத்தை ஒரே வார்த்தையிலே ஆக்கிவிட்டார்கள். அது என்ன? அதான் ஒரு முஃமின் தனக்கு தேவையற்ற விடயங்களை விட்டு தன்னை தூரமாக்கி ஈடுபடாமல் வாழ்வது. அது தேவையற்ற பேச்சாக இருக்கலாம், தேவையற்ற வீணான பார்வைகளாக இருக்கலாம், வீணான விடயங்களை கேட்பதாக இருக்கலாம், வீணாக பிடிப்பதாக இருக்கலாம், நடப்பதாக இருக்கலாம், சிந்திப்பதாக இருக்கலாம். ஒரு மனிதனுடைய உள்ரங்கமான வெளிரங்கமான அசைவுகள் அனைத்தும் வீணானதாக இருக்கக்கூடாது. நல்ல விடயத்தில் மாத்திரமே, பயனளிக்கக்கூடிய விடயத்தில் மாத்திரமே ஒரு முஃமின் ஈடுபாடு உள்ளவராக இருக்க வேண்டும். அதுக்கு பின்னால் இந்த இடத்திலே ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாம் பூர்த்தி அழகு பெறுவது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே. அந்த அழகு என்றால் என்ன? அது பூர்த்தியாகுவது. அந்த பூர்த்தி அடையவில்லை என்றால் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்திலே குறை இருக்கிறது. பரிபூர்ணமான முஸ்லீமாக அவர் வாழ முடியாது. வீணான விடயத்தில் ஈடுபடக்கூடியவராக இருந்தால் அவருடைய ஈமானிலே பலகீனம் இருக்கிறது. எனவே குஃப்ருக்கு அடுத்ததாக இஸ்லாம் இருக்கிறது. அதாவது ஒரு முஸ்லீம் காஃபிர் இல்லையென்றால் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அந்த இஸ்லாம் பூர்த்தியாக வேண்டுமாக இருந்தால் தேவையற்ற விடயங்களில் அவர் ஈடுபடாமல் வாழ வேண்டும். இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் சொல்லப்பட்ட அந்த இனாயா என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்றால் என்ன? ஒரு மனிதன் ஒரு விடயத்தில் பரிபூர்ணமாக ஈடுபாடு காட்டுவது. எனவே முக்கியத்துவம் இல்லாத விடயங்களை விடுவதல்ல இங்கு சொல்லப்பட்ட விடயம். அதே போன்று மார்க்கம் சொல்கிற பிரகாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வது, நினைத்த பிரகாரம் மனம் போன போக்கில் வாழாமல் மார்க்கம் சென்ற பிரகாரம் அமைத்துக் கொள்வது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகு பெறுவது என்று சொன்னார். அழகு எப்போது அழகு பெறும்? அது இஸ்லாம் பூர்த்தியாகுகின்ற போது. எப்போது இஸ்லாம் பூர்த்தியாகும்? அவர் தேவையான விடயங்களில் ஈடுபாடு காட்டக்கூடியவராக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். தேவையில்லாத விடயங்களிலே, மற்றவருடைய கர்மங்களிலே தலையை நுழைய வைக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமுடைய இஸ்லாம் அழகாகினால் அவர் தேவையற்ற விடயங்களை விட்டு விடுவார். தேவையற்ற பேச்சு, தேவையற்ற செயல்களை விட்டு தன்னை தூரமாக்கி வாழ பழகிக் கொள்வார். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இங்கே ஒரு முஃமினுக்கு அவசியமான விடயம் என்ன? அவருக்கு பயனளிக்கக்கூடிய விடயம், உலக வாழ்க்கைக்கு தேவையான, மறுமை வாழ்வுக்கும் தேவையான அவருடைய தீனோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய மார்க்க அறிவு, சாலிஹான அமல், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, மனதை பக்குவப்படுத்திக் கொள்வது, ஆன்மீக துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஃபர்லான வணக்கங்கள் மாத்திரமில்லாமல் நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களிலே ஈடுபாடு காட்டுவது, அடியார்களுக்கு உபகாரம் செய்வது. அதே போன்று உலகம் சார்ந்த விடயங்களிலே என்றால் உலகத்துடைய நலவுகளை ஒரு மனிதன் உலகத்தில் அடைந்து கொள்ளாமல் அவருடைய உலக வாழ்வு மறுமலர்ச்சியாக மனமானதாக மாறமாட்டாது. உலகம் சார்ந்த விடயங்களில் அவசியமான விடயங்கள் என்ன? ஹலாலான தொழில், சம்பாத்தியம், குடும்பம், பிள்ளைகள் விடயங்களில் ஈடுபாடு காட்டுவது, சமூகத்துக்கும் தேசத்துக்கும் அவர் செய்ய வேண்டிய பொறுப்புகள், இது போன்ற விடயங்களில் ஈடுபாடு காட்ட வேண்டுமே தவிர தேவையில்லாத பயனற்ற விடயங்களில்
ஈடுபாடு காட்டக்கூடியவராக ஒரு முஃமின் வாழ முடியாது. ஒரு முஃமினுக்கு தேவையில்லாத விடயம் என்றால் என்ன? அவருக்கு உலகத்திலும் மறுமையிலும் அவருடைய தீனுக்கும் அவருடைய சமயத்துக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனம் அளிக்காத விடயங்கள் தான் இங்கு கூறப்பட்டிருக்கக்கூடிய தேவையற்ற விடயங்கள். நேரத்தை வீணாக்கக்கூடிய விடயங்கள், நல்ல அமல்களை இல்லாமலாக்கக்கூடிய விடயங்கள், பாவங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விடயங்கள், இவையெல்லாம் வீணான விடயங்கள். மற்றவர்களுடைய விடயங்களில் தேவையில்லாமல் கதைப்பது, அதே போன்று மற்றவருடைய விடயங்களை துருவி ஆராய்வது, மற்றவர்களுடைய இரகசிய விடயங்களில் தலையை நுழைத்துக் கொள்வது, இவைகள் எல்லாம் தேவையில்லாத விடயங்கள். ஒரு முஃமின் இது போன்ற விடயங்களில் ஈடுபாடு காட்டக்கூடாது. தேவையில்லாத அர்த்தமற்ற விவாதங்களில் ஈடுபடுவது, மோஸ்துதிக்காக வேண்டி விவாதங்களில் ஈடுபடுவது, குறைகளை தேடுவது, கேட்கக்கூடாத விடயங்களை கேட்பது. எனவே இவ்வாறான விடயங்களை விட்டு பாதுகாப்பாக இருப்பதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். அதே போன்ற ஒரு முஃமினிடத்திலே ஏதாவது ஒரு மஷூரா கேட்கப்பட்டால், ஆலோசனை கேட்கப்பட்டால், அந்த நேரத்திலே நிச்சயமாக அவர் மஷூரா கேட்கப்படுகின்ற போது, ஆலோசனை கேட்கப்படுகின்ற போது நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். கேட்கப்படக்கூடிய விடயத்திலே சரியாக சொல்ல வேண்டும், சரியாக அந்த நசீஹத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே செய்யப்படுகின்ற துரோகங்களில் ஆக மோசமான துரோகம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னிடத்தில் ஒரு கருத்தை கேட்டு வருகின்ற போது, ஆலோசனை கேட்டு வருகின்ற போது மோசமான பாதகமான ஆலோசனைகளை அவருக்கு வழங்குவது மிகப்பெரிய அநியாயமாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஆலோசனை யாரிடத்தில் கேட்கப்படுகிறதோ, ஆலோசனை பெறப்படக்கூடியவர் நேர்மையானவராக இருக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பொன்மொழி. புகாரியில் இந்த ஹதீஸ், புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அதபுல் முஃப்ரத் என்ற தன்னுடைய நூலிலே இந்த ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு முஃமின் கரிசனை காட்ட வேண்டிய விடயம் வீணான பேச்சுக்களை விட வேண்டும். அதே போன்று தன்னுடைய துறை அல்லாத, தனக்கு ஈடுபாடு இல்லாத துறைகளில் பேசக்கூடாது. தன்னுடைய துறையில் ஈடுபாடு உள்ளவராக இருக்க வேண்டும். எல்லா விடயங்களிலும் தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடியவராக, எப்போதும் கருத்து சொல்லக்கூடியவராக ஒரு முஃமின் இருக்கக்கூடாது. துறை சார்ந்தவராக அவருடைய துறையில் பேச வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது பேச வேண்டும். எல்லா துறையிலும் தனக்கு ஒரு தலையீடு இருப்பதை போன்று எல்லா விடயங்களிலும் தலையை நுழைய வைத்து கருத்து சொல்லக்கூடியவராக ஒரு முஃமின் இருக்கக்கூடாது. புதிய புதிய விடயங்கள் ஏற்படுகின்ற போதெல்லாம் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று தனக்கு தெரியாத விடயங்களை, பூர்த்தியாக தான் புரிந்து கொள்ளாத விடயங்களை தலையை நுழைய வைக்கக்கூடாது. உதாரணமாக ஹத்தீப் சொல்கிறார்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விடயத்தை அரசியல்வாதிகள் பார்த்துக் கொள்வார்கள். அரசியல் சார்ந்த அறிவு உங்களுக்கு இல்லை என்றால், நுட்பங்கள் இல்லை என்றால், அரசியல் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கக்கூடாது. நீங்கள் உண்மையான முஃமினாக, பூர்த்தியான முஃமினாக இருந்தால் உங்களுடைய துறையில் தான் நீங்கள் தலையிட வேண்டுமே தவிர உங்களுடைய துறை அல்லாத விடயத்தில். அதே போன்று ஃபத்வா சம்பந்தப்பட்ட மார்க்க தீர்ப்பு வழங்குவது உலமாக்களுடைய கையில் இருக்குது. இதை நீங்கள் கையில் எடுத்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அங்கே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. அதே போன்று சட்டத்துறை, நீதித்துறை, இதுக்கு துறை சார்ந்தவர் இருக்கிறார்கள். அது சம்பந்தமான விடயம் அவர்கள் கதைப்பார்கள், பேசுவார்கள். எங்களுக்கு இதில் இது சம்பந்தமான அறிவு இல்லை என்றால் இதில் நாங்கள் பேசக்கூடாது. அதே போன்று பொருளாதார சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசுவதற்கு பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கதைப்பார்கள், பேசுவார்கள். அந்த துறையில் ஈடுபாடு இல்லாத ஒருவர் அதிலே தலையை நுழைய வைத்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடாது. அதே போன்று மருத்துவம் சார்ந்த விடயங்களை வைத்தியர்கள் பேசுவார்கள், தீர்மானிப்பார்கள், அவர்கள் சொல்வார்கள். எனவே உலகத்திலே ஒவ்வொரு துறைக்கும் துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கருத்தை நுழைய வைத்து பேசுவார்கள். எனவே துறை அந்த ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை மதிப்பதும் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு விடயம். நாங்கள் அறிவால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கிறது. துறை சார்ந்தவர்கள் மதிக்கப்பட வேண்டும் அந்தந்த துறைகளிலே, இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய விடயம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே துறை சார்ந்தவர்களை அடையாளப்படுத்தினார்கள். காரணம் என்ன? அந்த துறை சார்ந்தவர்கள் தான் அந்த விடயத்தில் கதைக்க வேண்டும், பேச வேண்டும், கருத்து தெரிவிக்க வேண்டும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே மிகவும் இரக்கமுள்ளவர், இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய துறை. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கின்ற போது நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மார்க்க விடயத்திலே மிகவும் ரோசம் உள்ளவர்களாக, அந்த மார்க்க விடயத்தில் எந்த விடயத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு ரோசம் உள்ள உமர் ரலியல்லாஹு வந்திருக்கிறார்கள். வெக்கத்தை பற்றி சொல்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வெக்கத்திலே, அதாவது எல்லா மனிதர்களிடத்தில் வெக்கம் இருக்கிறது, ஆனால் மிக குறிப்பாக உஸ்மான் இப்னு அஃபான் அவர் மிக வெக்க சுபாவம் உள்ளவராக இருந்திருக்கிறார். அதே போன்று அனந்தர சொத்து சம்பந்தமான அறிவு, அனந்தர சொத்துக்கள் எப்படி அல்லாஹ் சொன்ன பிரகாரம் பிரிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், பங்கிட வேண்டும், விநியோகிக்க வேண்டும் என்ற விடயங்கள் சம்பந்தமான அறிவு ஸைத் இப்னு சாபித் இடத்தில் அதிகமாக இருக்கிறது. எனவே அவர் ஒரு துறை சார்ந்த ஒரு நிபுணராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அதே போல் குர்ஆனை எல்லா சஹாபாக்களும் ஓதினார்கள். ஆனால் அதில் மிக சிறப்பாக கச்சிதமாக ஓதக்கூடியவராக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிபுணராக அடையாளப்படுத்தினார். அதே போன்று ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட அறிவு, ஹலால் சம்பந்தப்பட்ட ஃபிக்ஹ் சார்ந்த அறிவு, இது முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு நம்பிக்கையாளர் இருக்கிறார். எனது சமூகத்துடைய நம்பிக்கையாளர், நம்பிக்கை நாணயம் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் என்று அந்த துறையிலே அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டினார். எனவே ஒவ்வொரு துறையிலும் துறை சார்ந்த நிபுணர்கள் எல்லா காலத்திலும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பின் பிரகாரம் அக்பாஹும் அலி, சட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அவைகளை தீர்ப்பதற்கான ஆளுமை பெற்றவராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த
மேலே சொல்லப்பட்ட அந்த விடயங்கள் துறை சார்ந்தவர்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை இன்னும் வலியுறுத்தக்கூடியதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான் மலக்குமார்களுடைய உலகம் இருக்கிறது. மலக்குமார்களில் கூட அல்லாஹு தஆலா எல்லா மலக்குமார்களுக்கும் எல்லா பொறுப்பையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. மலக்குமார்களில் கூட துறை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா வஹி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அவன் மொழியக்கூடிய வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை நபிமார்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பை அவருக்கு கொடுத்திருந்தார். அது அவருடைய ஈடுபாடு, அது அவருடைய துறை. அதேபோல மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை மலை துளிகளுக்கு, வானத்திலிருந்து பொழியக்கூடிய மலைக்கு பொறுப்பாக அல்லாஹ் தஆலா அந்த அமைச்சை, அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்திருந்தார். அதே போன்று உலகம் அழிகின்ற போது சூர் ஊதப்படும், இதை நாங்கள் முஸ்லீம்களாகிய நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பொறுப்பை அல்லாஹ் தஆலா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதே போன்று மனிதர்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு, அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட உயிரை மீண்டும் பறித்தெடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத்தை நியமித்திருக்கிறார். அதே போன்று மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களையும் பாவமான காரியங்களையும் எழுதுவதற்கென்ற ஒரு சாராரை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களில் அல்லாஹ் படைத்து அவர்களை நியமித்து வைத்திருக்கிறார். அதே போன்று காலை பூமியிலே அல்லாஹ்வை, அதாவது பூமியில் சுற்றி திரியக்கூடிய, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய சபைகளை தேடி திரியக்கூடிய சில மலக்குமார்களை அல்லாஹ் படைத்தார். அது அவருடைய துறை, அது அவருடைய ஈடுபாடு. எனவே இது போன்ற ஏராளமான துறை சார்ந்தவர்களை அல்லாஹ் மலக்குமார்களில் கூட அல்லாஹ் தஆலா படைத்து ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய அது ஹிக்மத்தாக, ஞானமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா எல்லா விடயங்களையும் ஒரு மலக்குக்கு பொறுப்பாக கொடுக்கவில்லை. ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு மலக்குமார். அதே போன்று உலகத்தில் அல்லாஹ் தஆலா துறை சார்ந்தவர்கள் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அந்த துறை சார்ந்தவர் அவர்களுடைய விடயத்தில் ஈடுபாடு காட்டுவார்கள். அந்த துறை ஈடுபாடு இல்லாத ஒருவர் அந்த துறையிலே தலையிட்டு கருத்துக்களை தெரிவிப்பது அது வீணான ஒரு காரியமாக கருதப்படுகிறது என்பதை ஹத்தீப் அவர்கள் அதாவது ஆதாரபூர்வமாக முன்வைத்தார். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், அல்லாஹ் நாடினால் ஏதாவது ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் குன் என்ற வார்த்தை, ஆகிவிடு என்றால் ஆகிவிடும் என்றாலும் அல்லாஹ் தஆலா அந்த விடயங்களை செய்வதற்கென்ற வழக்குமார்களை, பொறுப்புகளை கொடுத்து அல்லாஹ் தஆலா நியமித்து வைத்திருக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நாவையும் உள்ளத்தையும் நீங்கள் வீணான விடயங்களை ஈடுபடுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதில் நலவு இருக்கிறதோ அந்த விடயத்தை தான் ஈடுபடுத்த வேண்டும். அதாவது வீணான விடயங்களில் வீணான பேச்சுக்களை பேசக்கூடாது. அப்படி ஒரு மனிதன் ஈடுபட்டால் நல்ல விடயங்களில் மாத்திரம் ஈடுபாடு காட்டக்கூடியவராக, பயனளிக்கக்கூடிய விடயங்களில் மாத்திரம் ஈடுபாடு காட்டக்கூடியவராக இருந்தால் அவருடைய மார்க்கம் பாதுகாக்கப்படும், அவருடைய கண்ணியம் பேணப்படும். மற்றவர்களுக்கு அவர் செலுத்த வேண்டிய அதாவது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து அவருடைய பொறுப்பு நீங்கிவிடும். இல்லைன்னா மற்றவர்களை பற்றி பேசுகின்ற போது மற்றவர்களுடைய பாவங்களை சுமக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு ஒரு மனிதன் தேவையான விடயங்களில் மாத்திரம் தன்னை ஈடுபடுத்த வேண்டும் என்ற விடயத்தை தூண்டக்கூடிய ஒரு அம்சம்தான் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு மனிதன் உணர வேண்டும். நான் பேசக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹ் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறான், எழுதி வைத்திருக்கிறான். அது சம்பந்தமாக மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்ற உணர்வை ஏற்படுத்தினால் நாங்கள் வீணான விடயத்தில் ஈடுபட மாட்டோம், வீணான விடயங்களை பேசவும் மாட்டோம். அதே போன்று ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது, அது பார்க்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், கேட்கக்கூடிய விடயங்களாக, வாசிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், எந்த எப்படியான விடயங்களாக இருந்தாலும் அது விடயங்கள் அல்லாஹ் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் மொழியக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதை ரகீப் அதீத் என்ற 2 மலக்குமார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சூரா கா 18வது வசனம். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய ஏடு, நன்மைகளும் தீமைகள் எழுதப்பட்ட ஏடு மறுமையில் உங்களுக்கு முன்னால் வைக்கப்படும். அப்போது நீங்கள் முஜ்ரிமீன் குற்றவாளிகளை காண்பீர்கள், அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக. யா அல்லாஹ், இந்த வேதம், இந்த ஏடு சின்ன விடயத்தையும் பெரிய விடயத்தையும் எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு விடயத்தை கூட, ஒரு சின்ன விடயத்தை கூட விட்டு வைக்கவில்லை, எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது என்று ஒரு நரகவாதி கை செய்தப்படுவார். அவர்கள் உலகத்தில் செய்த எல்லா கர்மங்களும் அவருடைய கண்ணுக்கு முன்னால் அது எடுத்து காட்டப்படும். அல்லாஹ் யாருக்கும் உங்களுடைய ரப்பு யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். சூரா அல்-கஹஃப் 49வது வசனம். உக்பத் இப்னு ஆமிர் அல்-ஜுஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபியிடத்தில் நான் கேட்ட, யார் ரசூலல்லாஹ், வெற்றிக்கான வழிகள் என்ன? உலகத்திலே நான் ஈடேற்றம் பெற்று வாழ வேண்டுமாக என்ன செய்ய வேண்டும்? சொன்னாங்க, உன் நாவை அடக்கிக்கொள். இரண்டாவது, அதிகமான நேரங்களை வீட்டில் கழித்துக்கொள், வீணாக வெளியே சுற்றி தெரிய வேண்டாம், வீட்டுக்குள் இருந்து கொள், உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மூன்றாவது சொன்னார்கள், நீ செய்த பாவங்களை நினைத்து நீ அழ வேண்டும், பாவங்களை எடுத்து அழ வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். இந்த மூன்றையும் நீ செய்து வந்தால் உனக்கு நிச்சயமாக உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த செய்தி அஹ்மத், திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே உண்மையான வெற்றியாளர் யார் என்றால்
அவர் அல்லாஹ் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வோடு நாவை அடக்கி தனக்கு தேவையான பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயத்தில் ஈடுபட்டு பிரயோசனம் அளிக்காத விடயங்களை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவர் தான் உண்மையான வெற்றியாளர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தக்கூடிய அந்த வசனத்தை ஓதி நபி அவர்கள் மீது ஸலவாத்தும் சொல்லி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் பந்தர் பலீலா ஹஃபிظஹுல்லாஹ் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவுடைய அந்த அழகான தலையங்கத்தை உள்ளடக்கி அந்த ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார்.